வணக்கம் இன்ட்ரோ பேக்டெக். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மிஷின் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் பவுச் பேக்கிங் மிஷின். இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 கிராம்லேருந்து 100 கிராம் வரை பேக் பண்ணலாங்க. இதை விட பெரிய மிஷின் வந்து நம்மள்ட்ட 50 கிராம்லேருந்து 1 கிலோ வரை பேக் பண்ணுற மிஷினும் இருக்குது. இதில் நம்ம என்னென்ன பேக் பண்ண முடியும்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அரிசி, கோதுமை அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நமக்கு மளிகை ஜாமானுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நமக்கு பயன்படுத்திக்கலாங்க. ஜீரகம், கடுகு அந்த மாதிரி பண்ணலாம். அது இல்லாமல் நமக்கு மஞ்சப்பொடி, மிளகு பொடி அதுவும் நம்ம பேக் பண்ணிக்கலாங்க. மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வெய்யர் இருக்குது, கீழே வந்து சீலிங் யூனிட் இருக்குது. இதில் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இதில் வந்து எம்ஆர்பி எக்ஸ்பைரி டேட் பிரிண்ட் பண்ணுற பேட்ச் கோடிங்கும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம பிரிண்டட் பவுச்னாலும் பிளைன் பவுச்னாலும் நம்ம இதில் நம்ம அட்டாச் பண்ணிக்கோ. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரேட்டு தான். இப்போ வந்து நம்ம மிஷின் கூட அட்டாச் பண்ணிக்கோ. இது இல்லாமல் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு சரமாக வேணும்னா சரமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், தனித்தனி பேக்கெட் வேணுனாலும் தனித்தனி பேக்கெட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். மிஷின் ஒர்க் ஆகிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் தான். ஸோ பவர் கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு யூஸ் ஆகும். சின்ன மளிகை கடையிலேருந்து நமக்கு சூப்பர் மார்க்கெட் வரை நீங்கள் இந்த மிஷினை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மிஷின் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
போட்டுக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை தெரியல. பேசணும் பேசணும். இது பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல ஓடுறதை பார்த்துக்கலாம். ஆமாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்க லுக்காக இருக்கு. வீடியோ எடுக்கிறேன் மக்கள். ಬೇರೆ ನಮಗೆ ಇದು ಇದು